இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நமது பள்ளியின் சார்பாக இந்த கூட்டத்தை இணைவதற்கு கடவுளை அவர்களை அந்த வகையில 12ஆம் வகுப்பு மாணவிகளோட தாத்தா பாட்டி வருகை தந்திருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறபடி இந்த விழாவை ஆதி முதல் அந்த வரை இறைவன் வழிநடத்தி தருமாறு இறைவன் வழிபாட்டில் இணைவோம். இறை வழிபாடு. இன்று இறைவார்த்தை கேட்க கண்ணியிலிருந்து வரும் விதை வெளிச்சமாவது போல் நல்லதொரு சமூகத்தை உருவாக்கி தந்த பெரியவர்களை இன்று வரை பாதுகாத்து வரும்
ஒரு சின்ன பாட்டு சமைப்போம். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டு சொல்லவா, வணங்கி செல்லவா, பாலியாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் உன்னை தேடி ஓடி வந்த பேட்டி அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டு சொல்லவா, வணங்கி செல்லவா. உள்ளமெல்லாம் வெள்ளையான உங்களை போல நதிய அங்கடை போடுதம்மா பூமி மேலே. உள்ளமெல்லாம் வெள்ளையான உங்களை போல நதிய அங்கடை போடுதம்மா பூமி மேலே. கண் நிறைந்த பேட்டியை நான் காணவில்லையா, இந்த பாட்டிக்கு நான் பதில் சொல்ல நேரமில்லையா. கண் நிறைந்த பேட்டியை நான் காணவில்லையா, இந்த பாட்டிக்கு நான் பதில் சொல்ல நேரமில்லையா. புது கதைகள் தோன்றுமா, இந்த நேரம் போதுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டு சொல்லவா, வணங்கி செல்லவா. ஒரு ஆலமரத்துக்கு அதோட விழுது எவ்வளோ ஸ்ட்ராங்கோ, எங்கள் குடும்பத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்ட பர்சன்ஸ்க்கு ஒரு பாட்டு. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல, சொர்க்க சுகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரம் யானை பலம் தாத்தா பாட்டி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோம். புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதும் இல்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடும். ஒரு அலமர விழுதா பல உறவு ஒண்ணா வாழும். காக்குளிச்சும் பாசத்துல மூன்று ஆடுதே, ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ள தான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல, சொர்க்க சுகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. நம்ம எவ்வளோதான் சேட்டை பண்ணாலும் நம்மளை அன்பை பார்த்துக்கிற நம்ம தாத்தா பாட்டிக்காக ஒரு பாட்டு. உன்னை காணாதொருகும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும். தெரியாத தொல்லைகள் செய்தாலும் உன் நெஞ்சோடு நினைவாக நின்றேனே. கண்ணாடி கைத்தடி கூட தாத்தாவும் பேர் சொல்லும் பாரு. எங்கேயும் எப்போதும் உன் எண்ணம், எங்கே நான் சென்றாலும் உன் பாட்டு என்னோடு வளையோசை கல 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 கவிகள் படிக்குது. குடு குடு தென்றல் காற்று வீசுது. சில நேரம் சிறு 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 வர சிறு அடிவிடல் வலிக்குது. எங்கும் உள்ளம் ஏங்குது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் தொடரட்டும் அன்புதான் என்றும் எங்கள் வாழ்வோடு. வளையோசை கல கல கலவென கவிகள் படிக்குது. குடு குடு தென்றல் காற்று வீசுது. வாழ பல்லாண்டு grandparents, வாழ நூறாண்டு. வாழ பல்லாண்டு grandparents, வாழ நூறாண்டு. வாழ வளர வெல்ல உயர்க. பழைய படம் தான், ஆனால் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா. படம் பேரு திலகம் மௌலாமா, அந்த படமா? நானும் பார்த்துருக்கேன், சூப்பரா இருக்கும். அதுல ஒருத்தவங்க கூட ஆடுவாங்க.
ஆஹா, அவன் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இது மாதிரிதான் இங்க இருக்க நிறைய பேரு அம்மாவுக்கு பிறந்த நாள் ஸ்டேட்டஸ் வைப்போம். ஆனா அம்மாட்ட போய் விஷ் பண்ணிருக்கவே மாட்டோம். அது மாதிரில இருக்கு நீ சொல்றது. உலகத்துக்கு வெளிச்சப்பட்டு காட்ட நம்ம யார்கிட்ட அன்பு இருக்கோ அவங்கள்ட்ட போய் காமிக்கவே மாட்டேன்றோமே. ஆனா நம்ம பள்ளி மாணவிகள் அப்படி கிடையாது. அவங்க தான் தாத்தா பாட்டிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வராங்க. ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வேறுபடில் நான் சொல்ல வந்திருக்கேன். நான் 6 வயசாக இருக்கும்போது எனக்கு மஞ்சக்காமாயில் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மா ஒரே ஆளாக பார்த்துக்க முடியாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க. அதனால எங்கள் அம்மா மட்டும் ஒரே ஆளாக பார்த்துக்க முடியாதுன்னு எங்கள் அம்மாச்சி தாத்தா அப்போ அந்த நிமிஷத்தில் வந்து என் கூட இருந்தாங்க. அந்த நிகழ்வு என்னால் மறக்கவே முடியாது. எப்பவுமே எங்கள் தாத்தா பாட்டி நான் எப்பயுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிய தாத்தா பாட்டிக்கு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே தாத்தா. எனக்கு வந்து எங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அம்மா அப்பா வந்துட்டு வெளியே வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு பாட்டி கூட தான் இருந்து வளர்ந்தேன். நான் இப்போ எங்கள் தாத்தா பாட்டி கிட்ட இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறேன். நான் பிறந்த 6 மாதம் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால என்னை எங்கள் பாட்டி தான் வளர்த்தாங்க. எங்கள் அம்மா அப்பாட்ட நான் வந்தது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. நான் அங்கே வளர்ந்த வரைக்கும் எங்கள் பாட்டி தான் எனக்கு கலப்பினி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, என்னை ஸ்கூலுக்கு கலப்புறதுன்னு எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி மிட் நைட் வந்து நான் 4th, 2nd, 3rd படிக்கும்போது மிட் நைட்டில் ஒரு ஃபீவர் வந்துடுச்சு ரொம்ப. அப்போ என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் யாரும் இல்லை. அப்போ எங்கள் பாட்டி தான் மடியிலே வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. மறுநாள் அவங்களுக்கும் ஃபீவர். ஆனால் அவங்க அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு ஏதாவது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக. அப்போ என்னோட ஆசை என்னன்னா நான் படித்து நல்ல வேலைக்கு போய் எங்கள் பாட்டியை நான் கூடயே வச்சுக்கணும். தேங்க்யூ. என் பேர் வி ஏஞ்சல் லட்சிகா. இன்னைக்கு எனக்கும் எங்கள் அப்பா தாத்தாவுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் கம்பரை தெரியும்ல? தெரியுமா தெரியாது? கம்பர் எப்படி தெரிஞ்சிருக்கும்? சப்ஜெக்ட் மூலமா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது சப்ஜெக்ட்ல வரதுக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கம்பர் அப்புறம் நிறைய இலக்கணங்கள், மகாபாரதம், ராமாயணம், நிறைய விஷயம் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன கதை என்னன்னா, காலமேக புலவர் வந்துட்டு நாகப்பட்டினத்துக்கு போவாங்க. அவருக்கு ரொம்ப பசியா இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. காலமேக புலவர் கேட்பாரு, சோறு எங்க விற்கும், எங்க செல் பண்றாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உடனே எங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எப்படி கேட்டுருக்கோம்னா, சோறு எங்க விற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். அதே சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, சோறு வந்துட்டு தொண்டையில விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே காலமேக புலவர் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிற சோறுல கறிக்கொட்டை எடுத்து என்ன எழுதுவாருன்னா, பாக்கு தெரித்து விளையாடும் பாலகர் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு போடுவார். போனதுக்கு அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கறிக்கொட்டையை எடுத்துட்டு என்ன எழுதுவாங்கன்னா, எழுதிப்பாங்கல்ல, பாக்கு தெரித்து விளையாடும் பாலகர் இருக்கு, நாக்கு தமிழ் வரைக்கும் நல்லா இல்லைன்னு எழுதிடுவாங்க. இவர் பசியாட்டிட்டு வந்து பார்த்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளவு தமிழ் அறிவு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் நினைச்சு பார்ப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயம் நானும் எங்க தாத்தாவும் நிறைய பேரும் ஸ்விம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரேடியோவில் வந்துட்டு தென்கொச்சி சுவாமிநாதன் வந்துட்டு நிறைய விஷயம் பேசுவார். அதை நானும் எங்க தாத்தாவும் ஃப்ரீ டைம்ல கேட்போம். அப்புறம் எங்க அப்பா ரொம்ப ஸ்பிரிச்சுவல், பைபிள் ரிலேட்டடா நிறைய கதைகள் சொல்லுவாங்க. லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துமே பைபிளோட ரிலேட் பண்ணுவாங்க. அதனால கடவுள் மேல எனக்கு வந்துட்டு நிறைய பயம் வர ஆரம்பிச்சிச்சு. தமிழ் மேல எனக்கு நிறைய பற்று கொடுத்த எங்க தாத்தாவுக்கும், கடவுள் மேல நம்பிக்கை கொடுத்த எங்க அப்பத்தாவுக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களே எங்க தாத்தா, இவங்க எங்க அப்பத்தா. நான் இன்னொரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட இருந்த அன்பை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறத சொல்கிறேன். என்னை நான் கஷ்டப்படுறத ஒரு நொடி கூட பார்க்க விரும்பாதவங்க தான் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ். என்னோட அப்பத்தா பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ ஏர்லியராக இருந்துச்சாலும் மற்றவங்களாம் தூங்கிடுவாங்க. அவங்க லைட்டு போடுற சத்தம் கேட்டாலே சரி நம்ம பேத்தி படிக்குதுங்கிறதுக்காக அவங்களும் ஏர்லியராக, இப்போ 3 மணிக்குன்னா அவங்களும் 3 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு எனக்கு காஃபியோ டீயோ அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களோட அன்பு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் ஏதாவது தப்பு பண்ணும் பொழுது இந்த தப்பு பண்ணாதங்கிறத அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்கிறது மூலமாக நான் என்னோட தப்பை திருத்திக்க முடிஞ்சுது. எங்கள் அப்பா அம்மா தஞ்சாவூரில் இருந்தப்ப நான் சிவகங்கையில் இருந்தேன். அப்போ அந்த 1 வருஷம் நான் அப்பா அம்மா கூட இல்லை. எங்கள் அப்பத்தா அந்த குறையை காமிச்சதே இல்லை. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது ஒரு குழந்தைக்கு நம்மளோட அட்டென்ஷன் கொடுப்போமோ அந்த அவங்கள்ட்ட கொஞ்சம் போய் சிரித்து பேசணுங்க,
அவங்க கண்ணில் கண்ணீர் வரும். ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவங்கள. தேங்க்யூ. எங்கேயாவது போக வேண்டியது இப்போ விஜய் சாங்க்கு இந்த ஆட்டம் போடுறியா நீங்க? விஜய் சாதனால இல்லை, எனக்கு கபடினாலே ரொம்ப பிடிக்கும். மாநில விளையாட்டு வேறையா, எனக்கு இப்போ கபடி விளையாடணும் போல இருக்கு. விளையாடினாலே எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வருது இல்ல? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ கூட விளையாடுறியா இல்லையா? அது எப்படி முக்கியமா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவங்களை விட்டுட்டு எப்படி நம்ம விளையாட போகிறோம்? அவங்க சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா?
ஃபங்க்ஷனாக நடக்கும். அதே மாதிரி அக்ஜலியத்தை வந்து 75 வரைக்கும் அக்ஜலியத்தை பற்றி நல்லாவே தெரியும், டீச்சிங் நல்லா இருக்கும். பட் வந்து இந்த முதியோர் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆண்டு சிறப்பாக நடந்ததுக்கு எல்லா மேடத்துக்கு மிக நன்றி. இதை கண்டினியூட்டி பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க, பேரண்ட்ஸ் நிறைய மாதிரி முதியவர்கள் வருவாங்க. இந்த பிள்ளைங்களாம் பார்க்குறப்ப நீங்கள் சொன்னது மாதிரி நீர் வந்து கலந்துது. நமக்குலாம் இந்த மாதிரி ஒரு பேத்திங்கெல்லாம் பேரண்ட்களோட பேத்திங்கெல்லாம் வந்து இன்னைக்குமே ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. பேரண்ட்கள்லாம் அந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. பெண் குழந்தைகள் சந்தோஷம் எதுலையுமே இவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இவ்வளோ பிள்ளைங்க அன்பாக. நான் வந்து டியூட்டி முடிஞ்சிட்டு வந்தால் என் பேத்தி பார்த்தா என்ன வேணும், தண்ணி வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, மனைவி கூட கேட்க மாட்டாங்க, பேத்திங்க கேட்கும். அதனால் இதை தயவு பண்ணி இதை வருஷம் நீங்கள் வந்து கொண்டாடுனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக செல்வஸ்ரீ என் பொண்ணுடைய பொண்ணு, என் பையனுடைய பொண்ணு இங்கே படிக்கிறாங்க. உங்களுக்கு சந்தோஷமா இங்கே வந்ததுல? ரொம்ப சந்தோஷமா? எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ஆசைப்படும். எல்லாத்துக்குமே ரூட் கேஸ் ஆணுவர் என்செஸ்டர்லாம் கண்டுபிடிச்சி முதலாவது என்ன கண்டுபிடிச்சி இந்த வாழ்க்கை